Hi friends, welcome to Madurai Samaiyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்னி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வேர்க்கடலை சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம வேர்க்கடலை சட்னிலாம் பண்றதுக்கு இந்த மாதிரி முழு வேர்க்கடலையா எடுத்து சிம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த சட்னி வச்சாலும் நல்லா டேஸ்டா நல்லா வாசனையா இருக்கும். வேர்க்கடலை நல்லா இந்த அளவுக்கு பொன்னரமா வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இது மூணுமே நல்லா பொன்னரமா வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மூணுமே நல்லா பொன்னரமா மாறினதுக்கு அப்புறம் 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி சேர்க்காம ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நல்லா இந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து சட்னியை தாளிச்சுக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 கொத்து கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி நம்ம தாளிச்சு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம எப்பயும் வைக்கிற வேர்க்கடலை சட்னியை விட இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப இதை செஞ்சுட்டே இருப்பீங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.